மின்னல் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மின்னல் நிகழ்ச்சியிலே ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமான மௌலானா அவர்களும் அதேபோல் அன்பர் அவர்களும் இங்கு கலந்து கொள்கின்றார். முதலாவதாக இன்றைய நிலைமையில் இன்றிருக்கின்ற அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? இன்றைக்கு சில மாதங்களுக்கு முன்னர் சமகாலம் சஞ்சியில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதில் இலங்கை அரசாங்கத்தோடு ஒட்டி உறவாடுகின்ற அரசியல் தலைமைகளின் நிலாக்கால அரசியல் சந்தேகமற முற்றுப்பெற்று இருக்கிறது என்று குறிப்பிட்டேன். அந்த நிலாக்கால அரசியல் தற்பொழுது நிஜமாகவே முடிவுக்கு வந்திருக்கிறது. ஒரு நீண்டகால மாரிகால் நெடுந்தூக்கம் போல் முஸ்லிம் அரசியல் தலைமைகள் இந்த தருணத்தில் உங்களை எல்லாம் உண்மையில் அழைத்ததற்கான காரணம், இந்த மின்னல் நிகழ்ச்சியிலே நாங்கள் கடந்த 2 வருடங்களாக அதை ஒரு அமைச்சர் அவர்கள் கூட அரவி மாளிகையில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மின்னல் தான் உண்மையில் முஸ்லிம் மக்களின் வாக்கை அரசாங்கத்துக்கு இல்லாமல் ஆக்கியது என்று ஒரு பிரதான அமைச்சர், இப்போ அவரும் எங்களுடைய கருத்துக்கே வந்திருக்கிறார். அங்கு வாழ முடியாது என்று வந்திருக்கிறார் ரிஷாட் பௌதீன் அவர்கள். அவர் சிங்கள மொழியிலே ஜனாதிபதி அவர்களுக்கு குற்றம் சாட்டியிருந்தார். மின்னல் இந்த முஸ்லிம் மக்களின் வாக்களை உடைத்தது. உண்மையில் நாங்கள் கூறிய கருத்து என்னவென்றால், சிங்கள மக்களின் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை மின்னல் உடைக்கவில்லை. ஆனால் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை ரிஷாட் பௌதீன் அவர்கள் கொண்டு வந்தால் பொதுபல சேனா உடைத்தது. அந்த பொதுபல சேனா அநியாயங்களை நாங்கள் மின்னலில் எடுத்து கூறினோம். அதுக்கு அரசியல் இருக்கின்ற அரசியல்வாதிகள் வாய்பொத்தி மௌனிகளாக இருக்கின்ற பொழுது உங்களை போன்ற சட்டத்தரணிகள் இவர் ரோட்டுக்கு போன சில வேளை பயத்திலாம் போவார். இதை விட சட்டக்கல்லூரி மாணவர்கள், இதை விட குறிப்பாக டாக்டர் ஜலால்டீன், அரபு கற்கருக்கான ஜலால்டீன் அவர்கள் ஒரு காத்திரமான பங்கினை இந்த மின்னலிலே அரசியல்வாதிகள் கலந்து கொண்டதிலும் பார்க்க அவரை நாங்கள் கூப்பிட்டு, இதை விட சமயம் போன்ற சட்டக்கல்லூரி மாணவர்களை முனைத்து நாங்கள் புத்திஜீவிகளை கொண்டு வந்து இன்று இந்த அரசியல் தலைவர்கள் ஒரு செல்லா காசாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இன்று இவர்கள் எதிர்கட்சிக்கு வராவிட்டால் அடுத்த முறை பார்லமெண்டம் செல்லவே முடியாது என்ற நிலைமைக்கு தள்ளப்படுகின்ற நிலைமையும் இந்த அரசியல் தலைவர்கள் முடிவெடுக்க முன்பே மக்கள் சோசியல் மீடியாக்களிலே முடிவை எடுத்திருந்தார்கள். நிச்சயமா இல்லையாமா, எந்த வகையான முடிவினை மக்கள் உங்களுக்கு தெரியும், மக்கள் முடிவு எடுத்திருந்தார்கள். எனவே அந்த மக்கள் முடிவோடு செல்ல வேண்டிய ஒரு துர்பார்க்கிய நிலைமைக்கு தலைமைகள் மாறின. நம்புள்ள உடைந்த நேரம் இவர்களை வழியில் வாங்க வேண்டும் வரவில்லை. அன்றாதபுரத்திலே பள்ளிவாசி உடைக்கப்படுவது வழியில் வாங்கணும் வரவில்லை. தர்காடவன் எரிந்த பொழுது வாரங்களுடன் வரவில்லை. இதைவிட ஹலால் பிரச்சனை வரவில்லை. ஆனால் இன்று ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற பொழுது இன்று வந்த அந்த புத்திஜீவிகள், இது தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே பாரிய ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கின்றேன். உண்மையில் இந்த புத்திஜீவிகள், குறிப்பாக மின்னலே முஸ்லிம் புத்திஜீவிகள் காத்திரமான பங்கினை வைத்தார்கள். இன்று முஸ்லிம் தலைமைகள் இந்த புத்திஜீவிகளுக்கு அடிமையாக வேண்டிய நிலைமை. இன்றைக்கு சிலர் கதாநாயகர்களாக உலா வரலாம். ஆனால் அன்று உண்மையில் பல புத்திஜீவிகள் இங்கு வெளிப்படையான கருத்தினை முன் வைத்திருந்தார்கள். அதில் ஜலால்டீன், சமீம் போன்றவர்களும் உண்மையில் பாரிய பங்கினை வைத்திருந்தார்கள். இன்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். எனவே அரசியல் தலைவர்கள் இந்த மக்களின் தீர்மானத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அல்லவா? அதை இந்த வகையில் பார்க்கிறீர்கள். அப்படியே கூட மட்டக்களப்புக்கு சென்றிருந்தால் இந்த மகனமுக சேமனா இருக்கிறவர், அவருடைய தமையன் ஒரு டாக்டர் ரணவக்கண்டு, அவர் அரசாங்கத்தின் நெருங்கிய நண்பர். அவர் சொன்னால் இங்கே இருக்கின்ற சில ஓட்டு மாவடியிலே, அப்பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்பு ஓட்டு மாவடியிலே நான் இங்கே ஒரு ப்ரொவின்சியல் கவுன்சில் மெம்பர்ஸ், அரசாங்கத்தின் ப்ரொவின்சியல் கவுன்சில் மெம்பர்ஸோட பேசிக்கொண்டிருக்கின்றேன். அதில் சொல்கிறார், அங்கே இந்த மின்னலால் முஸ்லீம் ஓட்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிட்டு. அப்பொழுது நான் கூறின விடயம், ஜனாதிபதி மாளிகையில் கூட அமைச்சர் ரிஷாட் பௌதீன் அவர்கள் கூறிய பொழுது நாங்கள் கூறிய விடயம், ஒரு கிழமையில் 92 மணித்தியாலங்கள் இருக்கின்றன. நாங்கள் 1 மணித்தியாலம் தான் இந்த மின்னலை நடத்துகிறோம். அதை நான் 20 நிமிஷம் பேசினால் கூட 20 நிமிஷத்தில் 92 மணித்தியாலத்தில் இந்த முஸ்லீம் மக்களை மாற்ற முடியும் என்றால் இவர்கள் அல்லவே தலைவர், நானில தலைவராக இருக்க வேண்டும். எனவே மக்களுக்கு உண்மையில் மக்கள், இந்த முஸ்லீம் மக்கள் ஏன் மாறினார்கள்? பொதுபல சீனாவினால் மாறினார்கள். அதில் முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் காத்திரமான பங்கினை வைத்தார். முஜிபுர் ரஹ்மான் மின்னல் எடுக்கக்கூடாது என்ற பல அழுத்தங்கள் எங்களுக்கு வந்தன. நாங்கள் அதை விடவில்லை. அன்பது நீங்கள் கூட கலந்து கொண்டிருந்தீர்கள். இன்று உண்மையில் மக்களின் தீர்மானத்துக்கு தலைவர்கள், இதான் முதல் முறையாக அஷ்டப்பவர்கள் கூறினார், 88ஆம் ஆண்டு பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க மற்றவருக்கு வாக்க வேண்டாம் என்றார். அதற்காக இன்டிரெக்டாக ஒரு செய்தியை குறிப்பிட்டார். மறைமுகமாக பிரேமதாசாக்கு
வாக்களிக்கின்ற கருத்தினை கூறினார். அதே போல் இப்பயும் தலைவர்கள் தான் தீர்மானித்தார்கள் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். இந்த மக்கள் தீர்மானத்துக்கு ஊடாக இன்று தலைமைகள் மாறி இருக்கின்றனர். அதை பற்றி நினைக்கின்றீர்கள்? நீங்கள் கூறியது போல் அமைச்சர் ரிஷாடாக இருக்கலாம், அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமாக இருக்கலாம், இவர்கள் இருவரும் ஹலால் விவகாரம், அல்கம விவகாரம் போன்ற சந்தர்ப்பங்களில் மிக தெளிவாக உணர்ந்திருந்தார்கள். 2014 ஆண்டு தேர்தல் ஆண்டு என்று அவர்களே கணிப்பிட்டிருந்தார்கள். ஆக 2014 தேர்தலை ஒரு அரசியல் ரீதியாக ஒரு வியூக அடிப்படையில் பார்க்கிற பொழுதிலும், ஒரு வியூக அடிப்படையில் அரசியல் ரீதியாக 2014 தேர்தல் அண்மிக்கிறது. அதேவேளை அல்கமை நகரம் எரிகிறது. மிக தெளிவான தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். இப்பொழுது அதனால் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது இந்த மாரிகால நெடுந்தூக்கம் போல் தற்பொழுது அரசியல் தலைமைகள் இப்பொழுது எடுக்கின்ற எந்த தீர்மானமும் இப்பொழுது செல்லா காசாகத்தான் முடிகிறது. மக்கள் பொதுபல சேனனுடைய அழுத்தத்தின் காரணமாக, இவர்களுடைய அரசியல் சாணக்கியமற்ற அரசியல் தலைமைகளின் விளைவாக தொடர்ச்சியாக மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வெளிப்படையாகவே தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்ட சந்தர்ப்பம் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஜனாதிபதி தேர்தல் கிணறுவட்ட பூதம் வெளிக்கிட்ட கதை போல் எதிர்பாராத விதமாக மைத்திரி எதிரணியில் மாறியதும் இன்று ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலையிலே மக்கள் தங்களுடைய உணர்வலைகளை மிக வெளிப்படையாக கூறி அரசாங்கத்திற்கு எதிர்ப்பை காட்ட முற்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல் முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் எங்களுக்கு இந்த கதிரையில வந்து இருத்துவதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட உங்களை கையில் இல்லை. அதாவது எதிர்கட்சியில் வந்து இருந்து இந்த முஸ்லீம் மக்களை பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட முன்வரவில்லை, முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதனால் எங்களுக்கு புத்திஜீவிகளை எடுக்க, உங்களை போன்ற சட்டத்தரணிகள் இவர்களை போன்றவர்களை எல்லாம் எடுக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். ஆனால் அதில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த புத்திஜீவிகள் ஒரு தீர்மானிக்க சக்தியாக மாறி இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் இந்த புத்திஜீவிகளுக்கு பின்னால் போக வேண்டிய நிலைமையாக மாறி இருக்கு. அந்த நிகையிலே ரிஷாட் பதின் அவர்கள் கூறியது போல் மின்னல் இந்த முஸ்லிம் மக்களின் வாக்குகளை அரசிடமிருந்து பறித்துவிட்டு அவர் ஜனாதிபதிக்கு முன்னால் சிங்களத்தில் சொன்னாலும் நாங்கள் அதை மனசார வரவேற்கிறோம் என்ற எங்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு நீங்கள் கூறியதை நாங்கள் வரவேற்கின்றோம். உண்மையில் என்ன சொன்னால் நடந்த சம்பவங்கள் பலற்றில் அன்று ஒருவர் சைன் பண்ணியிருந்தால் இது அன்றை அதாவது ஹலாலுடன் நிறுத்தப்பட்டிருக்கும், இல்லை தம்புளுடன் நிறுத்தப்பட்டிருக்கும். நாங்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனை நகரம் முற்றுப்புள்ளியாக வைத்திருந்தால் இன்று பிரச்சனையாக இருக்கிறது. இந்த சட்டத்தரணிகள் மத்தியிலே என்ன கருத்துக்கள் நிலவுகின்றன? இன்று சட்டத்தரணிகள் சங்கமே ஒரு இலங்கையினுடைய ஏகாதிபத்திய அரசியலுக்கு எதிராக தற்போது மிக சுவாரஸ்யமான விடயம் என்றால் டெமோக்ரசி, ரூல் ஆஃப் லா, குட் கவர்னன்ஸ் போன்ற வார்த்தை பிரயோகங்கள் முதன்முறையாக மிக தெளிவாக பேசப்படுகிறது. இந்த இடத்தில் சட்டத்தரணிகளை பாராட்ட வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. என்ற இவ்வளவு காலமும் ஒரு புத்தகத்தில் ஏட்டுச்சுரைக்காய் போன்று இருந்த இந்த பதங்களுக்கெல்லாம் மிக தெளிவான வியாக்கியானங்களை கூறுகின்ற ஒரு தேர்தலாக இந்த 2014 ஜனாதிபதி தேர்தல் வந்திருக்கிறது. ஆக இந்த சொற்பிரயோகங்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்கான ஒரு தேர்தல் களமாக இது மாறும் என்று நான் கூட நினைத்திருக்கவில்லை. ஆகவே இன்று சட்டத்தரணிகளை பொறுத்தவரையில் இன்று ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான அல்லது தனிநபருக்கு எதிரான அரசியல் என்பதையும் காட்டிலும் நாங்கள் ரூல் ஆஃப் லோ, உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானில் இன்று இம்ரான்கான் ஹீரோவாக இருக்கிறார். அவர் ரூல் ஆஃப் லோவை பேசுகிறார், டெமோக்ரஸியை பற்றி பேசுகிறார், புதிய பொருள்கோடல்களை விளக்குகிறார். அதே போன்றுதான் தற்பொழுது புத்திஜீவிகள் மத்தியிலே ஒரு மிக தெளிவான கருத்தியல் ரீதியான வாத பிரதிவாதங்கள் தோற்றம் பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இன்றைய அரசியல் சூழ்நிலையிலே முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே பொதுபல சேனா முஸ்லிம் புத்திஜீவிகளை உசுப்பி விட்டிருக்கிறது. முஸ்லிம் அரசியல்வாதிகள் தூங்கி கிடந்த பொழுது முஸ்லிம் புத்திஜீவிகள் விழித்துக் கொண்டார்கள். முஸ்லிம் புத்திஜீவிகள் விழித்துக் கொண்டது முஸ்லிம் சமூகத்தினுடைய 80களுக்கு பின்னரான கல்விசார் மறுமலர்ச்சியினுடைய மிக உயர்ந்த உன்னதமான ஒரு காலகட்டமாக நாங்கள் இதை பார்க்கிறோம். ஆகவே முஸ்லிம் சமூகம் மிக தெளிவாக இன்று அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். என்ன ஒருவர் நாங்கள் கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பு ரங்கா என்ன ரங்கா நீங்க இந்த மின்ன நிகழ்ச்சியில ஒரே லோயரையும் அந்த புத்திஜீவி அழைச்சு கொண்டிருக்க ஒரு வேலை இல்லையா? அரசியல்வாதி அரசியல்வாதி வந்தா தானே அவங்க பொதுபல நடந்த பாராளுமன்றத்திலே உச்சரிக்க பயப்படுறாங்க, எப்படி வெளியில உச்சரிக்க. ஆனா இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? இன்றைக்கு இந்த புத்திஜீவிகள் இந்த மின்னலிலே வந்து உரையாற்றினதை அவர்கள் வழிவதனுடைய துப்பாக்கி நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நாங்கள் அன்று கூறவில்லை, ஆனால் இன்று கூறுகிறோம். நீங்களெல்லாம் வந்து கலந்து கொள்கின்ற பொழுது அமைச்சர்கள் என்று தயங்கினார்கள், வருவதற்கு தயங்கினார்கள் என்று சொன்னால் இந்த பொதுபல சீனாவை கழித்து எப்படி அரசு ஒட்டி உறவாடுவது என்று. ஆனால் இன்று என்ன நடந்து பெற்றிருக்கின்றது? இன்று இந்த புத்திஜீவிகள் இன்று முக அட்டைகளிலே பார்த்தால் முஸ்லீம் இளைஞர்கள் யுவதிகள் எல்லாம் மிகவும் தாறுமாறுமாக தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கூறி வருகின்ற நோ லிமிட் கொளுத்தப்பட்ட பொழுது
அதற்காக நோட்டீஸ் கொடுத்த ரஹ்மானின் ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் கொளுத்தினர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள், கைது செய்யப்படவே இல்லை. எனவே ஒரு 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 இன்று இப்படியான நிலைமைகள் எல்லாம் இன்று புத்திஜீவிகள் மத்தியில் என்ன அவர்களுக்கு ஒரு உண்மையில் அவர்கள் ஒன்றை அடைந்து விட்டார் ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறார்களா அல்லது என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் புத்திஜீவிகள் பார்த்தால் முஸ்லீம் சமூகம் மத்தியில்? இது முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலே ஒரு விடயம் தெளிவாக சொல்லலாம். 18வது அரசியல் திருத்தம் என்கின்ற விஷத்தை அருந்தியவர்கள் தற்பொழுது வாந்தி எடுக்கின்ற தருவாய்க்கு வந்திருக்கிறார்கள். அந்த விஷயத்தை கக்கியாக வேண்டும். ஒரு இலங்கையினுடைய அரசியல் செல்நெறியினை, அரசியல் போக்கினை மாற்றி அமைத்த ஒரு துர்பாக்கிய சூழ்நிலையை 18வது திருத்த சட்டம் கொண்டு வந்தது. சில வேளை நான் சில மேடைகளில் கூட குறிப்பிட்டிருக்கிறேன், இது ஒரு அலுகூசி சட்டம் என்று சொல்லி. 18வது திருத்த சட்டத்தினை ஜனாதிபதி தேர்தலில் நீங்க பார்த்துக்கின்றால் ஜனாதிபதி தேர்தலை ஒவ்வொரு முறையும் ஒழிப்போம் என்பதனை சந்திரிகா பண்டாநாயகா 92 சொன்னார். இந்த ஜனாதிபதி 2005 சொன்னார், 2010 சொன்னார். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாக்க முடியாதென்றது 3ஆம் முறை ஒருவர் தேர்தலில் போரிட போகிறார் என்கின்ற பொழுதுதான் இந்த சிங்களத்திலே தெற்கிலே சிங்கள மக்கள் உணர்கிறார்கள். இதை இவ்வளவு நாளும் பேசியவர்கள் சிறுபான்மையினத்தில் அவர்கள் அரட்டி கொண்டவர்கள், இல்லாட்டி சிறு கட்சிகளான ஜேவிபி. ஆனால் இந்த பெரும்பான்மை கட்சிகள் இன்று புத்தவிக்குகள் கதைக்கிறார்கள். ஏன் ஒரு ஜனாதிபதி 3வது இடத்துக்கு வருகிறார் என்னுடன் பேசுகின்றார், இந்த சோபித்த தேர்வு போன்றவர்கள் பேச வருகிறார். எனவே அந்த ஒரு சந்தர்ப்பத்தை இந்த 18வது உருவாக்கி இருக்கிறது. இன்று அதாவது இவ்வளவு காலம் சிறுபான்மை இனத்துக்கு தான் இந்த நாட்டில் உரிமைகளோ உடைமைகளோ சொந்தம் இல்லாமல் இருந்தன. ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையினருக்கு இந்த பெரும்பாலும் கூட சட்டத்தரணிகள் மத்தியிலே சிறுபான்மையை விட பெரும்பான்மை பேசுகிறது அல்லவா? பெரும்பான்மை இனத்தை பேசுகிறதும் கூட இல்லை. இந்த நாட்டின் சட்டங்கள் நீதிகளை பற்றி பெரும்பான்மை சட்டத்தரணிகள் என்ன பேசுகிறார்கள்? இன்று இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அதாவது நீதிமன்ற சுயாதீனம் போன்ற விடயங்கள் எல்லாம் மிக காத்திரமாக விமர்சிக்கப்படுகின்ற சூழலிலே சட்டத்தரணிகள் மிக நேர்மையாக தெளிவாக சொல்லுகிற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். இது மிக ஆரோக்கியமானதாகவே நாங்கள் பார்க்கிறோம். இந்த தொலைபேசி அழைப்பை ஒன்றை உங்களுடைய ஹலோ வணக்கம் சார். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வந்திருக்கேன். இப்ப நீங்க சொல்றீங்க முஸ்லீம் தலைவர்கள் மின்னல் நிகழ்ச்சி கூப்பிட்டா வாராங்கன்னு சொல்லி. இப்ப நான் ஒரு பொதுமகன் வாக்காளன், ஆகவே நாங்க வாக்களிச்சு தான் அந்த முஸ்லீம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்குல அவங்க கதைக்காங்கன்னு சொல்றவங்கள அவரோட பேர் சொல்லிடுமா? நாங்க வழங்கி கொள்ளத்தானே வேணுமா? அவங்க நாங்க ஏன் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறோம் என்று சொல்லி. அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும், இது நான் சொன்ன விஷயம் இன்றைக்கு இல்ல. அதாவது பொதுபல சேனா தம்புள்ள பள்ளிவாசல் எரித்த பொழுதோ அல்லது தம்புள்ள பள்ளிவாசலை உடைத்த பொழுதோ அல்லது தர்கா டவுனை பொதுபல சேனா எரித்த பொழுதோ ஹலால் ஃபுட் வேணாமன்ற பொழுது இந்த புத்திஜீவிகள் இப்பொழுது வந்திருக்கிறவர்களை வைத்து தான் நான் உரையாற்றி கொண்டிருந்தேன். சில உங்களுக்கு தெரியும், ரவுஃப் ஹக்கீம் ரிஷாட் பதீன் அவர்களை கூட நாங்கள் மின்னலிலே ட்ரெயில் பண்ணித்தான் கூப்பிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. தர்கா டவுனில் பிரச்சனை வந்த பொழுது 2 தலைவர்களையும் ட்ரெயில் பண்ணித்தான் வாருங்கள் என்று சொல்லி நாங்கள் இதில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு, சக்தியிலே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு தான் என்று அவர்களை நாங்கள் தொலைபேசியில் அழைத்தால் அவர்கள் வருகிறார்கள் என்று சக்தியிலே பப்ளிக்காக விளம்பரம் கொடுத்ததை ரிஷாட் பதீன் அவர்களே கூறியிருந்தார். எங்களுக்கு அழைப்பு விடாமல் இவர் டிவி கூடாக அழைப்பு விட்டார். ஏன் நான் டிவி கூடாக அழைப்பு விட்டேன் என்றால் நாங்கள் தொலைபேசியில் அழைக்கின்ற பொழுது இவர்கள் வரமாட்டேன்றார்கள். அதனால் மக்களுக்கு தெரியட்டும் என்றுதான் ரவுஃப் ஹக்கீமையும் ரிஷாட் பதீனையும் தர்கா டவுன் எரிந்ததன் பின்பு வாருங்கள் என்பதனை சக்தியிலே விளம்பரம் விட்டோம். ஏன் விளம்பரம் விட்டோம்? இதற்கு பின்பு மக்களுக்கு தெரிந்துவிடும் இவர்கள் வராவிட்டால் இவர்கள் ஏன் வரவில்லை என்று. நாங்கள் தொலைபேசியில் அழைக்கின்ற பொழுது அவர்கள் வருகிறார்கள் இல்லை, ஆனால் இப்பொழுது வருவார்கள். ஆனால் நாங்கள் சொன்னது தர்கா டவுன் பிரச்சனை நடந்த நேரம், அதே நேரம் ஹலால் ஃபுட் பிரச்சனை நடந்த நேரம், தம்புள்ள பள்ளிவாசல் உடைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். இன்று நாங்கள் இதே எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் என்று சொன்னால், இன்று கிரகரேஸ் ரோட்ல ஒரு சந்தியிலே ஒரு புத்த கோயில் இருக்கிறது, ஆர்டி ஜூடியால் இருக்கு. இதை விட பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்னால் சந்தையிலே இருக்கிறது. மங்கள சமையலுக்கு உடைக்க போனது எவ்வளவு பிரச்சனை உண்டு. ஆனால் தம்புள்ளையில மாத்திரம் இவ்வளவு பாரிய ஒரு பிரச்சனை உண்டு. அந்த நேரம் பல அமைச்சர்களை நாங்கள் அழைத்தோம். மின்னலிலே வெளிப்படையாக கூறியிருக்கின்றோம் நினைக்கின்றேன். அமைச்சர்கள் வருகிறார் வெளிப்படையாக கூறியிருக்கின்றோம் நினைக்கிறேன். ஏன் வரவில்லை என்னது
நன்றி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய ஸ்ரீலங்கா அவர்களே. நான் முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக இந்த மின்னல் நிகழ்ச்சிக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் இந்த மின்னல் நிகழ்ச்சியிலே நான் ஒரு கடந்த பல வருடங்களாக ஒரு 8-10 முறைக்கு மேல் வருகை தந்திருக்கின்றேன். பிரச்சனை பல பிரச்சனை வந்தது, அதற்கு பிறகு கூடுதலாக வர வழிகிட்டு கிடைக்கவில்லை. நான் நினைக்கின்றேன் இந்த முதலாக இந்த ஹலால் பிரச்சனையை சகோதரர் ஆசாத் சாலியும் நானும் இந்த மின்னலில் இந்த கதிரையிலே இந்த ஆசனத்தில் அமர்ந்து நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஹலால் பிரச்சனை என்று ஆரம்பித்ததோ அன்று நாங்கள் பேசினோம். அதன் பின்னர் தம்புள்ளை பள்ளிவாயல் பிரச்சனையை பற்றி பேசினோம், மகிங்கனை பள்ளிவாயலை பற்றி பேசினோம், அதே போன்று தர்கா டவுன் பிரச்சனையை பற்றி பேசினோம், அதே போன்று பல அமைச்சுக்களில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளை பற்றி பேசியிருந்தோம். இவ்வாறு பேசுகின்ற போது எமது முஸ்லிம் அமைச்சுக்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள், எமது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அதில் எவ்விதமான மாற்று கருத்துக்களும் இருக்கவில்லை. அவர்கள் அவ்வாறாக தூங்கிக் கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கின்ற நீங்கள் ஏற்கனவே கூறியது போன்று இந்த முஸ்லிம் சமூகத்தில் காணப்பட்ட புத்திஜீவிகள், நீங்கள் கூறியிருந்தீர்கள் கலாநிதி ஜலாலுதீன் அவர்கள், அதே போன்று சகோதரர் சமீம் அவர்கள், இவ்வாறு பலர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். நானும் அவர்களுடன் கலந்து கொண்டிருந்தேன். நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களது பிரச்சனைகளை கூறுகின்ற போது நாங்கள் முன்வைத்த ஒரே ஒரு காரணம், இந்த முஸ்லிம் அமைச்சர்களும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது அரசாங்கத்தில் ஒட்டி கொண்டிருக்கின்றவர்கள், இவர்கள் அந்த அரசாங்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று கூறியிருந்தோம். நான் நினைக்கின்றேன் கடந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலில் நான் நினைக்கின்ற மின்னல் நிகழ்ச்சி ஒரு பாரிய பங்கை ஆற்றியது முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூறியிருந்தோம் முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து வர வேண்டும் என்று இந்த மின்னல் ஒரு எச்சரிக்கை விடுத்தது. நான் நினைக்கின்றேன் அதில் நானும் தலைவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் மச்சான் இனாமுல்லா அவர்களும் இந்த மின்னலில் வந்து இட்ட கோரிக்கையை நான் நினைக்கின்றேன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வெளியே வந்து தனித்து போட்டியிட்டார்கள். அந்த வகையில் முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பல சந்தர்ப்பங்களில் கூறி வந்த ஒரு நிகழ்ச்சியாக இந்த மின்னலை பார்க்க வேண்டியிருக்கின்றது. நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள், நான் முஸ்லிம் சமூகத்திற்காக கதைக்கின்ற போது முஸ்லிம் சமூகத்தில் என்னை பற்றிய தப்பான அபிப்பிராயங்கள் வருகின்றது என்று கூட நான் என்னிடம் ஒரு சிலர் கேட்டிருக்கிறார்கள், ஏன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் அரசியல்வாதிகளை கூப்பிட்டு முட்டை விடுகின்றார் என்று கூட. அதாவது ஒரு மக்கள் தெளிவற்ற நிலைமையில் காணப்படுகின்ற போது இவ்வாறு பேசத்தான் செய்வார்கள். ஆனால் இதில் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இன்று ஸ்ரீலங்கா அவர்கள் முஸ்லிம்களுக்கு, அதாவது எல்டிடியின் ஆட்சி காலம் என்றுதான் கூற வேண்டும், சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் நடந்து அந்த காலப்பகுதியில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற காலப்பகுதியில், உயிர் அச்சுறுத்தல்கள் இருந்த காலப்பகுதியில் நீங்கள் கூறியிருந்தீர்கள் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அலை கொடுக்கப்பட வேண்டும் என்று. நீங்கள் என்ன அடிக்கடம் ரிப்பீட் பண்ணிருந்தோம். இப்போ போன கிழமை ஃபுல்லா 5லேருந்து 6 மணி வரை 2002ஆம் ஆண்டு 4ஆம் மாசத்திலிருந்து 16ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 5 மின்னல்களை போட்டிருந்தோம். அதில் ஃபேரியா ஸ்டப் சேகுசிடின், அத்தாவுல்லா ஹிஸ்புல்லா, அதோட ஹாரிஸ் அன்வர் இஸ்மாயில் அவர்கள் அதாவது முஸ்லீம் காங்கிரஸ் இருந்து கொண்டே தென்கிழக்கு வேண்டும், எங்களுக்கு தனித்தல் போகணும் என்றதை நாங்கள் அதை போட்டிருந்தோம். அன்று அதாவது கிட்டத்தட்ட 10-12 வருடங்களுக்கு முன்பு நடந்த விடயத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் போட்டிருந்தோம் 5லேருந்து 6 வரை. அதனை மிகவும் ஒரு காத்திரமான முறையிலே நீங்கள் தமிழ் சமூகத்தின் ஒரு தமிழ் மகனாக நீங்கள் இனவாதம் பேசுவது இல்லை. என்னுடன் பழகிய காலங்களில் நான் உங்களிடம் இனவாதத்தை காணவில்லை. ஆனால் நீங்கள் கூறிய கருத்துக்களில் இருந்து நான் தெரிந்து கொண்டது, ஒரு தமிழ் மகனாக இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு கூற வேண்டிய கடமை, அதாவது அந்த மக்களிடம் உங்களை நியாயப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவைக்கு உட்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் கூறிய கருத்துக்கள் மிகவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதாவது ஒரு வீட்டிலே அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் பிரச்சனை வராமல் இருக்க வேண்டுமாக என்றால் அண்ணனுக்குரிய தம்பிக்குரிய பங்கை கொடுத்துவிட்டு அண்ணனை கொடுப்பதனூடாக பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் மிகவும் ஒரு சரியான ஒரு அணுகுமுறையில் அதனை பார்த்து இன்றைக்கு நாங்கள் அன்றைக்கு 2008ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் கதைத்ததும் தமிழர்களும் முஸ்லீம்களும் இணைந்து போக வேண்டும், விடுதலை புலிகளுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி வடகிழக்கு இணைகிற மாதிரி தென்கிழக்கு கொடுக்க வேண்டும், அதான் அஷ்ரப் அவர்களின் கனவாக இருக்கிறது, அதை கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முஸ்லிம் காங்கிரசும் 14 ஆண்டுகளுக்கு பின்பு அதைத்தான் பேசுகின்றன. இதே விடயத்தை இதை நாங்கள் அன்று செய்ய சொன்னோம். அதுதான் நான் அதை மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று தான் நான் அதை மீட்டியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் போட்டிருந்தோம். மண்டே திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வரை போட்டிருந்தோம். அன்று நாங்கள் கூறியது என்ன, அன்று ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அரசு தரப்பில் எனக்கு கிடைத்த ஆக்கள் ஃபெரியா ஸ்டப்பும் சேகுசிடினும் அத்தாவுல்லாவும் தான். இது என்னோட முஸ்லீம் காங்கிரஸ் கூட இருந்த அன்வர் இஸ்மாயில், மறைந்த அன்வர் இஸ்மாயில்,
ஹாரிஸ் அவர்களையும் கூப்பிட்டு ஏன் நீங்கள் தனித்தரப்பை கேட்கவில்லை? ஏன்னா தமிழர்களும் முஸ்லீம்களும் இணைந்தால்தான் பெரும்பாலான ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும். சிறுபான்மை இருவரும் நாங்கள் அடிபட்டுக் கொண்டிருந்தால் எங்களுக்குள் தீர்வை பெற முடியாது. இன்று அந்த கருத்திலே மாற்றம் இல்லை. அன்று இருவரும் இணைந்திருந்தால் பேச்சுவார்த்தை அன்றைக்கும் வந்து அறிந்த அரசாங்கங்கள் தமிழர்களை முஸ்லிம் வாழைச்சேனைகள் எரிந்தன. அதே போன்று நீங்கள் அண்மையில், அதாவது நான் நினைக்கின்றேன் இந்த மின்னல் நிகழ்ச்சியிலே ஒரு 2.5-3 வருடங்களுக்கு முன்னர் கூறியிருந்தீர்கள், தமிழ் அதாவது சிறுபான்மை மக்கள், அதாவது இன்று அந்த பள்ளி வாயில்கள், அதே போன்று கத்தோலிக்க ஆலயங்கள், அதே போன்று ஏனைய ஆலயங்கள் கோவில்கள் உடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டில் ஒற்றுமைப்பட வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று சிறுபான்மையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அரசாங்கத்தை விட்டு அவர்கள் ஒதுங்கி இந்த சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டும் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். நான் நினைக்கின்றேன் அன்றைய சூழ்நிலையில் இந்த அரசியல்வாதிகள் கேட்க தவறியிருந்தார்கள். ஆனால் இன்று நான் நினைக்கின்றேன் இந்த மின்னலூடாகவும் இந்த புத்திஜீவிகளின் கருத்துக்களினூடாகவும் மக்கள் மாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இன்று முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எடுத்துக்கொண்டால், இன்று யார் மாறினாலும் சரி மாறாவிட்டாலும் சரி முஸ்லிம் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. இது ஒரு துரஷ்டவசமான விடயமாகவோ அது அதிர்ஷ்டவசமான விடயமாகவோ இருக்கலாம். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் மக்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அதாவது இந்த அரசாங்கம் பொதுபல சேனாவை உசுப்பிவிட்டு நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகத்திற்கு பல அநீதிகளை செய்திருந்தார்கள். அவர்கள் இன ரீதியாகவும் இன ஆவேசத்துடன் கதைத்து முஸ்லிம்களையும் முஸ்லிம்களுடைய பள்ளி வணக்க ஸ்தலங்களையும் அதே போன்று அவர்களுடைய வியாபார ஸ்தலங்களையும் தாக்குகின்ற போது அரசாங்கம் சில சந்தர்ப்பங்களில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததாக நாங்கள் அறியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தன. அதே போன்றுதான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த மின்னலிலே, அதாவது ஒரு காலம் இருந்தது, நீங்கள் மின்னலை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒளிபரப்பினால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நான் பார்க்கலாம். ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாடுகின்ற மின்னல்களை எத்தனையோ நாட்களுக்கு பார்க்கின்றது ஃபேஸ்புக்லேயே லிங்க் பண்ணி விடுறார்கள், அது யூடியூப்ல இருக்கின்றது. இன்று அதனை இந்த இளம் சமுதாயம் அதனை ஒரு ஊடகமாக, அதாவது சோசியல் மீடியா ஒரு ஊடகமாக பயன்படுத்தப்பட்டு அதனூடாக முஸ்லிம் மக்கள் தெளிவுபடுகின்ற அளவுக்கு இந்த ஊடகங்கள் எங்களுக்கு பாரிய பங்கை செலுத்தின. நான் நினைக்கின்றேன் முஸ்லிம் அரசியல்வாதிகள் அழுத்கம பிரச்சனையை சர்வதேசமயப்படுத்திய அளவை விடவும் ஊடகங்கள் சர்வதேசமயப்படுத்தின. அதனால்தான் அரசாங்கமோ அல்லது சர்வதேசமோ அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு உட்பட்டது. அதே போன்றுதான் இன்று மக்களுடைய மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நான் நினைக்கின்ற இந்த சர்வதேச மன்னிக்கவும் இந்த ஊடகங்களும் அதே போன்று சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் இது ஒரு முக்கிய பங்கை ஆற்றியிருக்கின்றன. இதனால் இன்று அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவர்களுடைய இருக்கைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அவர்கள் மக்கள் தீர்மானித்திருக்கின்ற பக்கத்திற்கு வர வேண்டியிருக்கின்றார்கள். அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அல்லது அவர்கள் வராத சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய இருக்கைகளை இழக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது நோ ஆப்ஷன்ஸ். இதே நேரத்தில் நாங்கள் கூற முடியாது இங்கு மைத்ரிபால அவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் அவர் எவ்வாறு நடந்து கொள்வார், அதே போன்று மஹிந்த ராஜபக்ச அவர் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார், அவர் எவ்வாறு நடந்து கொள்வார்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் known devil is better than unknown angel என்று. அதே மாதிரி அதற்காக நான் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நல்லம் என்று கூற வரவில்லை. அவருடைய ஆட்சி காலத்தில் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கின்றது. அதே போன்று வருகின்ற மைத்ரிபால எவ்வாறு இருப்பார் என்று தெரியாது. ஆனால் மக்களுக்கு இவ்வாறான ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் பொதுபல சேனாவின் நடவடிக்கைகள். பொதுபல சேனா எடுத்த நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் ஏன் முட்டுக்காட்டியாக இருக்கவில்லை? அதுதான் உண்மையில் நாங்கள் வைத்த குற்றச்சாட்டு. துரதிர்ஷ்டவசமாக முஸ்லீம் அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் சென்று மின்னல் தான் முஸ்லீம் வாக்களை கொடுத்தா முஸ்லீம் மின்னலா போய் தம்புள்ள பள்ளிவாசலை ஒடிச்சது, இல்லாட்டி மின்னலா போய் தர்கா டவுன்ல முஸ்லீம் வாக்களை கொளுத்தினது. ஏன் உங்களுக்கு கட்சியில் சொல்றதுக்கு ஜனாதிபதியிட்ட பொதுபல சேனாவை நிப்பாட்டுங்கள் சொல்வதற்கு பதிலாக மின்னலில் இதை பற்றி பேசுகிறார்கள் என்றால் பேசிய வடியாத்தான் இன்றுதான் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வருகிறது. நான் நினைக்கிறேன் ஐயா, அவர்கள் அவ்வாறு அவர்கள் கூறியிருந்தால் சரி. நான் நினைக்கின்றேன் மின்னல் முஸ்லிம் மக்களை மாற்றி இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போன்றோ முஸ்லிம்களுக்கு தலைமைத்துவம் தாங்குவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கின்றது. என்ன சொன்னால் அவர்கள் இவ்வளவு பேரும் சேர்ந்து
அவர்கள் முஸ்லிம்களுடைய வாக்குகளை திருப்ப முடியாத சந்தர்ப்பத்தில் இருக்கின்றார்கள். நான் நிச்சயமாக சொல்லுகின்றேன், இன்று அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்களால் எந்த காரணம் கொண்டும் முஸ்லிம்களுடைய வாக்குகளை இன்று திருப்ப முடியாது, அரசாங்கத்துக்கு சார்பாக திருப்ப முடியாது. தேர்தல் நடந்த பொழுது இவரெல்லாம் வந்து உரையாற்றினாங்க. ஒவ்வொரு தேர்தல்களிலும் கிழக்கிலே முஸ்லீம் உண்மையில் மறந்து விட்டேன், அது நல்லா ஞாபகப்படுத்தினது. உண்மையில் அந்த கிழக்கிலே முஸ்லீம் காங்கிரஸ் வெளியில் வர வேண்டும் என்று அங்கு தர்சலாத்தில் மீட்டிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு சட்டக்கல்லூரி மாணவர்களை கொண்டு நாங்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வெளியில் வாருங்கள் என்று, இருந்தது போதும், நீங்கள் வெளியில் வந்து எனக்கு கேளுங்கள் என்று ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் எங்களை அழைத்திருந்தார். அங்கு அசாஸ் அலி கூடாக நாங்கள் சென்றிருந்தோம். அதே மாதிரி உண்மையில் பார்த்திருந்தால் பல பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நீங்கள் வாருங்கள் வெளியில். இப்போ இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முறை அவரை நாங்கள் உண்மையில் அழைக்கவில்லை, வாருங்கள் வெளியில் என்று அழைக்கவில்லை என்றால் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். எனவே அவர் வாரதா வரவில்லை என ஒரு மின்னலில் கூட ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வெளியில் வாருங்கள் என்றோ எந்த அமைச்சரையுமே வெளியில் வாருங்கள் என்றோ ஒரு மின்னல் கூட நாங்கள் நடத்தவில்லை. என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், நீங்கள் வாரீங்களோ வர இல்லையோ உங்களோட வீட்டுக்குள்ளேயே வாக்குகள் தீர்மானிக்கப்பட்டு முடிஞ்சது. நீங்கள் சில அமைச்சர் என்ற ரீதியில் நீங்கள் ஒரு இதை பாட்டுக்கொள்ளலாம். உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் என்ன வாக்களிக்க போடுறது உங்களுக்கு தெரியாது நிலைமைக்கு நீங்கள் துப்பாக்கி நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள். சரியா? அப்போ அதனால் தான் ஆனால் கிழக்கிலே மாகாண சபையை நாங்கள் ரவுஃப் ஹக்கீம் அவர்களை வெளியில் எடுத்தோம். ஆனால் இன்று நாங்கள் எந்த அமைச்சரையுமோ ரிஷாட் பதினியோ ரவுஃப் ஹக்கீம் அவர்களை வெளியில் வாருங்கள் என்று கூறவில்லை. என்றால் வாக்கு மக்களிடம். இதில் தெளிவாக சொல்வதாக இருந்தால் முஸ்லிம் அரசியலை பொறுத்தவரையிலே 2011 இருந்து தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணங்கள் ஒவ்வொன்றும் கோட்டை விட்டு போனது என்று சொல்லலாம். 2011 18வது திருத்த சட்டம் 2011 என்று நினைக்கிறேன். 2011 தவறான முடிவு எடுக்கப்படுகிறது. 2012 முஸ்லிம் காங்கிரஸ் தனியாக கிழக்கு மாகாண ஆட்சியை கைப்பற்றுவதற்கான சந்தர்ப்பம் கொட்டைவிடப்படுகிறது. பின்னர் 2013 கூறப்பட்டது. மின்னலில் நாங்கள் கூறியிருந்தோம், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனியாக வந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும், அதே போன்று ஆட்சி அமைப்பதில் யோசிக்க வேண்டும். 2012 அந்த தவறு நடக்கிறது. 2013 மீண்டும் ஹலால் பிரச்சனை வருகிறது, மௌனம் சாதிக்கிறது, தீர்க்கமான முடிவு எடுக்கப்படவில்லை. 2014 உச்சகட்டமாக தர்காட்டான் விவகாரம் நடக்கிறது. அரசில் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இரண்டாவது ஆப்ஷன் இல்லாத ஒரு கட்டம் தான் தர்காட்டான் விவகாரம். ஏனென்றால் 2012 இருந்த அரசியல் கள நிலவரத்திலே ஒரு தூர நோக்கோடு கலவரங்களை தடுப்பதற்கான முடிவு என்றெல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. 2013 ஹலால் விவகாரமோ 2014 தர்காட்டான் விவகாரமோ எந்த விதமான இரண்டாவது ஆப்ஷன் இல்லை. ஒரு போராட்ட அரசியல் அதாவது நீங்க சொல்வது போல் முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் எல்லாம் எதிரணியில் இருந்தார்கள். அவர்கள் மின்னலுக்கு வந்து நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு தெளிவாக பேசுவதில் அவர்களுக்கு எந்த விதமான சலனமும் இருக்கவில்லை, எந்த விதமான நிர்பந்தமும் இருக்கவில்லை. ஆனால் அரசில் இருந்து கொண்டு பொதுபல சேனவை குறை காண வேண்டும், பொதுபல சேனவை தூண்டுகிற அரசாங்கத்தை சரி காணவும் வேண்டும் என்கிற இரட்டை நிலைப்பாடு எந்த ஒரு விவேகமுள்ள எந்த ஒரு விவேகமுள்ள அமைச்சராலும் அதனை ஹேண்டில் பண்ண முடியாது. இது ஒரு சாத்தியமா, இட்ஸ் an impossible task. ஆகையினால் இந்த 2014 தர்காட்டான் விவகாரத்தின் பொழுது இவர்கள் மிக தெளிவான முடிவுகளை எடுத்து அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தலாக அமைந்திருந்தால் இன்று பாருங்கள், நீங்கள் அவதானித்தீர்கள் இன்னும் எனக்கு விளங்கவில்லை, அது டிஎன்ஏ இருக்கலாம், எஸ்எல்எம்சியாக இருக்கலாம். 13வது திருத்தம் என்பது ஒரு மொழிசார் பிரதேசம் சார் பிரச்சனை, அதில் பெரும் யதார்த்தம் இருக்கிறது. 13 முழுமையாக அமுல் நடத்துவது தொடர்பாக இந்த 2 ஜனாதிபதி வேட்பாளர்களிடமும் 13வது திருத்தம் தொடர்பாக விவாதத்திற்கு வாருங்கள் என்று யாரேனும் ஒரு சிறுபான்மை கட்சி தலைவர்கள் அழைத்தார்கள். ஏனென்றால் அங்கு ஹெலோருமே இருக்கிறது மைத்திரியின் அணியில், இங்கு பொதுபலசேன இருக்கிறது ஜனாதிபதியுடைய அணியில். இந்த 2 அறங்காவலர்களையும் வைத்துக் கொண்டு எந்த விதமான தீர்மானத்துக்கு எடுப்பதற்கு இன்று தெற்கு அரசியலை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. சிறுபான்மையினுடைய வாக்குகளை அபகரிப்பதை விட, அதை வெற்றி கொள்வதை விட தெற்குள்ள சிங்களர்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைப்பதில் 2 அமைச்சர்களும் முனைப்பாக இருக்கிறார்கள். ஆகையினால் இன்று இந்த ஜனாதிபதியை மாற்ற வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிறுபான்மை அரசியல் தலைமைகளுக்கு கூட இந்த 13 தொடர்பாக இந்த 2 ஜனாதிபதி வேட்பாளர்களை உசிப்பிடுவதற்கான திராணி கூட ஏன் இல்லாமல் இருக்கின்ற எனக்கு விளங்கவில்லை.
ஆகையினால் தான் நாங்கள் இந்த 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 அரசியலை சற்று இது வித்தியாசமாக பார்க்கணும். ஏனென்றால் 2005 முஸ்லிம் காங்கிரஸ் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க எடுத்த முடிவு அன்று கணிப்பின்படி சற்று அழகான கருத்தா இருந்திருக்கு. ஏனென்றால் அன்று ஜனாதிபதி அவராக நிகழ்ச்சி தொடர்ந்தோம். இந்த வகையிலே இன்று பார்த்தீர்கள் இன்றும் முஸ்லிம் காங்கிரசின் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் அரச பக்கம் போக வேண்டும் என்றும், பாராளுமன்ற உறுப்பினர்களில் அமைச்சர்கள் இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி போக வேண்டும் என்ற ஒரு இழுபறி நடக்கிறது. அன்று கட்சிக்குள் திவனமுக வருகின்ற பொழுது அதை கூட நாங்கள் மீன்நிலையில் ஆராய்ந்தோம். தலைவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் பாரத வரட்டும் என்று இன்று எல்லாமே என்ன நீங்கள் அந்த நேரத்தில் நான் நினைக்கின்ற தினக்கும சட்டம் நிறைவேற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மின்னல் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டவன். அந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கின்றேன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் அமெரிக்கா சென்றிருந்தார். அதே நேரம் அதன் குழு தலைவர் அந்த கிழக்கு மாகாண சபையிலே நிறைவேற்றப்படுவதற்கு கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் அதற்கு சார்பாக ஆதரவளித்திருந்தார்கள். அதனுடைய எனக்கு ஒன்று விளங்கியன்னா அந்த அரசியல்வாதிக்கு இந்த மின்னல் எவ்வளவு தூரம் தாக்கி இருக்கின்றதை நல்லா உணர்ந்திருக்கு. சொன்னால் அவர்களையே ஒரு கணக்கெடுக்காமல் அவர்கள் வரவில்லை என்ற போது புத்திஜீவிகளை கொண்டு செய்தவுடன் இந்த அவர்களின் இருக்கைகள் அவர்களுக்கு விருப்ப பங்கு மாறாமல், அதாவது அவர்கள் விரும்பிய இடத்தில் இருக்க முடியாமல், அவர்கள் அனுபவித்த சுகங்களை அனுபவிக்க முடியாமல் மக்களுடன் சேர்ந்து துன்பம் அனுபவிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களால் தாங்க முடியவில்லை. மின்சார கதிரை வழங்கி இருக்கிறது. மின்னல் கதிரை மின்சார கதிரை வழங்குகின்ற ஒரு நிலைமைக்கு மாறி இருக்கிறதாம். இப்ப இவர் சொல்றது பல மீட்டல்களாக இருக்கின்றன. அதாவது அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எதிர்பார்த்தோம் இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு, அதாவது இன்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் கிழக்கு மாகாணத்திலே பல இன்னல்களை முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சந்தித்தார்கள். இவ்வாறு அவர்கள் சந்திப்பதற்கான முதல் காரணம் இந்த திவினக்கும இந்த சட்டம் ஆக்கப்பட்டது ஒரு காரணம். இவ்வாறு வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய உறுப்பினர்கள் குறைந்தபட்சம், அதாவது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அரசாங்கத்தின் கட்சியில் இருந்து கூட அரச சார்பாக போட்டியிட்டவர்கள் கூட வென்றிருந்தார்கள். ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய அங்கத்துவம் தான் அங்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தது யாரை ஆட்சியில் அமைத்திருந்தது என்று. அவர்கள் அந்த விடயத்தில் ஒத்துழைக்காது இருந்திருந்தால் என்ற நிலைமை வேறாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அதனை செய்யவில்லை. அதாவது திட்டவட்டமாக அரசாங்கம் இன்று, அதாவது ஒட்டுமொத்தமாக 18வது திருத்தச் சட்டத்தை விட 18வது சட்டம் சிறுபான்மை இனத்துக்கு பாதிப்பில்லை. ஆனால் அந்த திவனமுக பில் இன்றைக்கு இலங்கைக்கு ஒரு பெரிய ஒரு பாரிய பிரச்சனை. 18வது திருத்தச் சட்டம், 13வது திருத்தச் சட்டத்திற்கு திவனமுக பில் பசில் ராஜபக்ச அவர்கள் கொண்டது திட்டமிட்ட முறையிலே சிறுபான்மை இனத்தினரை பலங்களை குறைக்க வேண்டும் என்பதென்ற ஒரு பெரும்பான்மை இனம் ஆள வேண்டும் என்பதுதான் அந்த பசில் ராஜபக்ச அவர்களின் ஒரு எண்ணக்கருவாக இருந்தது. அந்த எண்ணக்கருவின் ஊடாகத்தான் பசில் ராஜபக்ச அவர்கள் அதை கொண்டிருந்தார். அதை உண்மையில் அவர் ஆணித்தரமாக நிறைவேற்றினார். நீங்கள் அதில் ஒன்றை அவதானிக்கக்கூடிய காரசாரமாக விமர்சித்திருந்தோம். நான் பாராளுமன்றத்தில் எதிராக வாக்களித்த பொழுது கூட அதை பசில் ராஜபக்ச அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவருக்கு தேவை இந்த சிறுபான்மை அந்த 13வது திருத்தச்சட்டத்தில் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பறிக்க வேண்டும் என்பது. நீங்கள் ஒரு விடயத்தை அதில் தற்போது கூறியிருந்தீர்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலே இன்று கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதா அல்லது மைத்ரிபாலைக்கு ஆதரவளிப்பதா என்ற ஒரு தீர்மானமற்ற நிலை மக்கள் ஆதரவளிப்பதற்கு தீர்மானித்து விட்டார்கள். அதை விட முந்தையெல்லாம் இந்த ஜனாதிபதி வருவதற்கு முன்பு இந்த தலைவர்களை கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்க எப்படி எனக்கு சப்போர்ட் இன்று பாருங்க ஒன்று விளங்குதா உங்களுக்கு. இன்னைக்கு மைத்ரிபாலவோ ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோ இந்த சிறுபான்மை தலைவர் இவரையும் கூப்பிட்டு கேட்கலையே. அவர்களாம் அறிவிச்சு மேனிஃபெஸ்டோ வாரத்துக்கிட்ட தான் பயணம் வேண்டாம். அவங்களுக்கே தெரியுது வெளிப்படைஞ்சு அந்த வகையில நான் யோசிச்சேன். என்ன சிலர் கேட்டார்கள், ஏன் இந்த அமைச்சர் மாதிரி கூட கோவிச்சு கொள்கிறாரு. நான் கோவிக்கிற சாதாரணம் என்ன சொன்னா அவங்களோட பிழைப்பு அரசியல். அந்த பிழைப்புல நான் கொஞ்சம் மண்ணள்ளி போட்டுட்டேன். சரிங்க, இன்னொரு ஒரு கட்டம் ஒரு அமைச்சர் கூறிய கருத்தில் நான் அதை போட்டு விட்டு வருகின்றேன். அந்த இனவாத செயல் இருக்கலாம், அவர் எதிரானவர், அவர் மட்டும்தான் எதிரானவர். என்னோடுதான் அந்த விடயத்தில் அவர் எங்களுக்கு சார்பாக இருந்தவர். ஏன் அவர் ஒரு நேர்மையானவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுடைய நட்பு இன்று நான் இழந்து நிற்கின்றேன். முக்கியமான இதை பார்த்தீர்கள் என்றால் இலங்கையிலே வரவு செலவு திட்டத்திலே கிட்டத்தட்ட 40%
பலங்களை தனது அமைச்சிலே கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு பலம் பொருந்திய அமைச்சர் இந்த பசில் ராஜபக்ச. இன்றைக்கு சம்பிக் அவர்கள் வெளியேறுகிறார், சொல்லுகிறார் இந்த நாட்டில் இந்த அரசாங்கத்தில் மிகவும் மோசமானவர் இந்த பசில் ராஜபக்ச என்று. அவர் யார் என்று சொன்னால் அடுத்ததாக வருகின்றவர் நவீன் திசாநாயக் அவர்கள் வெளியே வருகின்றார். எனது அப்பாண்ட ஒரு கோடின இணைப்பாளர் இந்த பசில் ராஜபக்ச. அந்நேரம் என்ற அப்பாண்ட வாசல்ல காத்து கொண்டிருப்பார் காமினி திசாநாயக்காவுடன். அந்த காத்து கொண்டிருந்த பெரிய ஒரு கோடிபதி ஆகிவிட்டார் பசில் ராஜபக்ச என்று கூறுகின்றார். மைத்ரிபால அவர்கள் வெளியில் வருகின்றார். இந்த அமைச்சின் செயலாளரை வேலையிலிருந்து எடுகின்றவுடன் தண்ட அமைச்சுக்கு செயலாளராக்கி என்னை துப்பாக்கிய நிலைமை காக்கிற இந்த பசில் ராஜபக்ச எந்த சிங்கள மொழியில் வந்தவர்களும் இவரை திட்டி தீர்க்கிறார்கள் என்றால் இலங்கையின் வரவு செலவு திட்டத்திலே பாரிய ஒரு நிதியை அவருடைய அமைச்சிலே வச்சிருக்கின்றார் என்று ஒரு அதாவது எக்ஸிகியூட்டிவ் பவரை ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் ஆக்க முடியாது என்பார்கள். அந்த எக்ஸிகியூட்டிவ் பவரை அனுபவிப்பவர் தான் இந்த பசில் ராஜபக்ச. அவருடைய அமைச்சுக்கூடாக பாடசாலைகள் கட்டலாம். அவற்றை பாடசாலை அமைச்சர் பந்துல குணவர்தன. அவற்றை அமைச்சுக்கூடாக குளங்கள் அமைப்பலாம். ஆனால் குளங்களுக்கு அமைச்சர் நிமாசுபடி சில்வா. அவற்றை அமைச்சுக்கூடாக ஹாஸ்பிட்டல்ஸிலே நாங்கள் வசதிகளை ஏற்படுத்தலாம். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சர் மைத்ரிபால. அவற்றை அமைச்சுக்கூடாக நீங்கள் ரோட்டுகள் போடலாம். ரோட்டுக்கு அமைச்சர் அவற்றை அண்ணன் மஹிந்த ராஜபக்ச. இப்படி இருந்தவர் இந்த தர்கா டவுன் பிரச்சனையை அறியாமல் இருந்தாராம், புரியாம இருந்தாராம், நேர்மையா இருந்தாராம், பிடிச்சு உள்ளுக்கு போடலாம இருந்தார் என்றால் அப்புறம் இந்த பசில் ராஜபக்ச உண்மையில மஹிந்த ராஜபக்சக்கும் பசில் ராஜபக்ச சம்பந்தம் இல்லை. அப்ப ஏன் மஹிந்த ராஜபக்ச இவ்வளவு நிதியையும் கொண்டு தண்டை யார் போய் கிடைச்சாலும் பாருங்கள், பசில் ராஜபக்ச அவர்கள் முஸ்லீம் காங்கிரஸ் உடைப்பதற்கு எடுத்த முடிவுகள், பசிர் செகுத் அவர்களுக்கு அமைச்சர் பதவி ரவுஃப் ஹக்கீமுக்கே தெரியாமல் தேர்தல் காலத்திலே அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி, இவருக்கு கூட ஏன் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு தெரியாமல் அமைச்சர் பதவி. இதை விட கிழக்கிலே மாகாண சபை, கிழக்கு மாகாண சபையிலே முஸ்லிம் காங்கிரஸில் பாரிய பிரச்சனையாக இருந்த ஹாபிஸ் நசீர் பசில் ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர், அவருக்கு அமைச்சர் பதவி ரவுஃப் ஹக்கீமுக்கு தெரியாது. முஸ்லிம் காங்கிரசுக்குள் யார் யாரையெல்லாம் உருவாக்க வேண்டும், அந்த முஸ்லிம் காங்கிரஸ் இன்று முடிவெடுக்காமல் இருக்கிறது என்றால் அந்த முடிவெடுக்காத நிலைமைக்கு ஆளாக்கியவர் இந்த முஸ்லிம் காங்கிரஸை, அதாவது ரவுஃப் ஹக்கீம் முடிவெடுக்காத நிலைமைக்கு கட்சிக்குள் தனது ஆதிக்கத்தை செலுத்தியவர் இந்த பசில் ராஜபக்ச. சிறுபான்மை கட்சிகளை எப்படி உடைக்க வேண்டும், மிக லாபகமாக காய்களை நகர்த்துவதில் வல்லவர். அதை விட சிறுபான்மை கட்சியுடன் ஆறுமுகம் தொண்டமானவர்கள் பிரிந்து வந்தால் ராதாகிருஷ்ணனுக்கு அமைச்சு 6 ஆசனங்களை ஆறுமுகம் தொண்டமானவர்கள் மலையத்திலே கைப்பற்றி விட்டார். நூறலி ஆண்டவுடன் பதுளையில் அவர் கைப்பற்றக்கூடாது என்பதற்காக 2 பிரதி அமைச்சர்களை கொடுத்தார். எனவே சிறுபான்மை கட்சிகளை உடைக்க வேண்டும் என்பதிலே ஆணித்தரமாக இருந்தவர். இதை விட நீங்க பார்த்தீங்கன்றால் மன்னாரிலே பிஷப் அவர்கள் மிகவும் தீவிரமாக மனித உரிமைகளை பற்றி பேசி வந்தார். அதை தாங்கள் அடக்குவதற்கு பதிலாக மன்னார் பிஷப்பை ரிஷாட் பதனுடன் மோத விட்டார். இன்று பாருங்கள், ரிஷாட் பதன் இன்று வந்து விட்டார். இன்னொரு கிளிப்பை பாருங்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரிஷாட் பதனுக்கு போராட்டம் நடத்துகிறது இந்த தேர்தல் காலகட்டத்தில். ஆனால் இருவரும் மைத்திரி ஆதரிக்கிற மாதிரி தான் கதையை இருக்கிறது. ஆனால் இந்த இரு சமூகங்களும் அடிப்படை நிலைமை என்று பாருங்கள், அந்த விடயத்தை பாருங்கள். செட்டிக்குளம் மக்களுக்கு வாழ்வின் எழுச்சி திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியினை வழங்குவதில் முறைகேடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து செட்டிக்குளம் பிரதேச சபைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வாழ்வின் எழுச்சி திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியினை வழங்குவதில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக இன்று காலை மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த நிதியினை மக்களுக்கு வழங்குவதற்கான தேர்வில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த நிதியானது முஸ்லிம்களுக்கும் ரிஷாடின் ஆதரவாளர்களுக்கும் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். அருணாயத்திட்ட போய் நாங்கள் கதை சொன்னோம், 10,000 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு அந்த 10,000 ரூபாய்க்கு பதிச்சு விடுங்க, சரியான கஷ்டத்துல இருக்க அப்படின்னு சொன்னா ஓமன்ட்டு ஒரு ஒத்தையில எழுதினார். இங்க வந்து பார்க்க பேர் இல்லைங்க, எந்த பேரும் இல்ல, மகள்கிட்ட பேரும் இல்ல. அந்த வீட்டு திட்டம் தகுதியானவர்களும் கொடுக்கப்பட இல்லை, முஸ்லிமாக்களுக்கு முழு பேரும் கொடுக்கப்படும். ஆண்டியாபுலியங்குளத்துல வீடு இருக்கிறார்களுக்கும் முதலியாகுளத்துல இந்த வீடு இருக்கிறார்களுக்கும் திரும்ப வீடு கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் ஊழல் மூலமே நடந்திருக்குது. ஒரு தரமே இதை எடுத்துக்காட்டு சொல்றதால இதெல்லாம் மூடி
கரைக்கப்பட்டிருக்கு. எனவே அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் வவுனியா மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவர் என்ற வகையிலே இந்த பயனாளிகள் தெரிவுகள் நடைபெற்றிருக்கு. இந்த பயனாளிகள் தெரிவில் பல முறைகேடுகள் நடந்திருக்கிறதாக இந்த பொதுமக்கள் இங்கே முறையீடு செய்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக ஒரு நீதியாக உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இந்த நிதிகளை பயனளிக்க வேண்டும். இப்படியான இந்த நிதி பங்களிப்புகளை செய்கிறதை நிறுத்தி பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு இதை சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்றதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கோரிக்கையை நாங்களும் முன்வைத்திருக்கிறோம். சேவையாளர் பிரிவில் இருந்து இதுவரை காலமும் கிராம சேவையாளரும் சமுத்தி உத்தியோகத்தரும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தரும் 3 பேரும் அங்கே அமைச்சருக்கு இசைவான ஒரு கிராம அபிவிருத்தி சங்கத்தோடு இணைந்தவர்களுக்கு தேவையான அமைச்சருடைய ஆக்கள் என கூறி அவர்களுக்கே இந்த உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார்கள். வீட்டு திட்டமாக இருந்தாலும் சரி, வீடு திருத்தல் வேலையாக இருந்தாலும் சரி, திமினகம கொடுப்பனவாக இருந்தாலும் சரி. இதன் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் செட்டிக்குளம் பிரதேச செயலாளருக்கு இந்த விடயம் தொடர்பில் முறைப்பாடு ஒன்றினை வழங்கியுள்ளனர். இதன் பின்னர் குறித்த விடயம் தொடர்பில் ஒரு வாரத்தினுள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் தெரிவித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும். முக்கியமான ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிறது. இந்த வழி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரிஷாட் பதினுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார். ஏன் இந்த அரசுடன் சேர்ந்து ஒரு அடக்குமுறை அங்கு நடத்தப்படும். இந்த அடக்குமுறையை வழி நடத்தியவர் யார்? இந்த பாசில் ராஜபக்ச. ஏன் தமிழர்களையும் முஸ்லீம்களையும் அடிபட வைத்து அதனூடாக பெரும்பான்மையின் ஆதிக்கத்தை சாதிக்க வைக்கத்தான் அவருடைய பிரதானமான உண்மையில் ஜனாதிபதி அவர்களுக்கு கூட நாங்கள் இந்த மீன நிகழ்ச்சி ஒரு தகவலை சொல்ல வேண்டும். நீங்கள் மைத்ரிபால் அவர்கள் சென்று விட்டார் என்று பேசுகின்றீர்கள். என்னுடைய அப்பன் சாப்பிட்டு விட்டார் கூறுகிறார்கள். ஆனால் உங்கள் வீட்டுக்குள் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. அதாவது இன்று பசில் ராஜபக்ச அவர்களின் நடவடிக்கைகள் தான் இந்த சிறுபான்மையினை பிரித்து சிறுபான்மையினத்தவர்களை எதிராக வருவதற்கு காரணம் உங்களுடைய சகோதரர் அவர்கள். உங்களுடைய சகோதரர் அவர்களால் தான் இன்று இவ்வளவு பாரிய பிரச்சனை. ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிக்கெட்டிங் ஏற்படுத்த வேண்டும்? இன்று எங்களுக்கு இதிலும் எல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய நேரம். அன்று எப்படி லலிதா தம்பதி அவர்கள் செய்தார்களோ, பாதுகாப்பு அமைச்சராக இருந்து முஸ்லீம்களை பற்றி தமிழ் கிராமங்களுக்கும் தமிழ் கிராம பிள்ளைகளை இளைஞர்களை பற்றி முஸ்லீம் கிராமங்களுக்கும் போட்டதனால் தான் தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை. அதில் கருணா அவர்களும் பாரிய பங்கினை வகித்தார். நாங்கள் வெளிப்படையாக கூற வேண்டும். ஆனால் அதில் நாங்கள் அன்று விலை போயிருந்தோம். ஆனால் இதை நடைபெறக்கூடாது. நாங்கள் மின்னலில் பல முறை உரையாற்றியிருந்தோம். ஆமாம், நான் நினைக்கின்றேன் இந்த மின்னல் நிகழ்ச்சியிலே இந்த தமிழ் முஸ்லிம் உறவு வளர்க்கப்பட வேண்டும். நாங்கள் தமிழ் பேசுகின்ற, அதாவது மொழி மூலம் ஒற்றுமைப்பட்டவர்களாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து எங்களது உரிமைகளையும் எங்களது சலுகைகளையும் எங்களது உடைமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த மின்னலூடாக நான் நினைக்கின்றேன். நீங்கள் கூறியது மாத்திரமல்ல, பல புத்திஜீவிகள் அதில் உடன்பட்டு ஒரு நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்து சென்றோம். அதாவது முஸ்லிம்கள், தமிழர்கள் ஒற்றுமைப்பட்டு நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு அரசியல் கலாச்சாரத்தை அல்லது எங்களுக்குள்ள ஒரு அரசியல் விழுமியத்தை, ஒரு அரசியல் இயக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கையில் கூட நாங்கள் இறங்கி செயற்பட்டு கொண்டிருந்தோம். அந்த வகையில் அதை அறிந்தவன் என்ற வகையில் நான் நினைக்கின்றேன் அந்த பிரச்சினை, அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படாத ஒரு துரஷ்டவசமான ஒரு விடயம். நான் நினைக்கின்ற முன்னெடுத்திருந்தால் இன்று முஸ்லிம்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனைகள் மிகவும் இலகுவான முறையில் தீர்த்து கொண்டிருக்கலாம். அதே போன்று நான் நினைக்கின்றேன் இப்போது கூட இந்த தேவை இருந்து கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இவ்வாறு இந்த அரசியல் தலைமைத்துவங்கள் இந்த பொதுமக்களை மோத விடுவதனூடாக, நான் நினைக்கின்றேன் பொதுமக்களிடையே பிரச்சனை உருவாக்குவதனூடாக, அது டிஎன்ஏயுடைய அரசியல் தலைமைத்துவங்களாக இருக்கலாம் அல்லது கௌரவ அமைச்சர் ரிஷாட் பதினுடைய ஆதரவாளர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த மக்களுக்கிடையே இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவதனூடாக எதையும் அடைந்து கொள்ள முடியாது. நாங்கள் வடகிழக்கிலே அல்லது இலங்கை வடகிழக்கிற்கு வெளியே இந்த சிறுபான்மை மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதனூடாகத்தான் இந்த பெரும்பான்மை மக்களிடமிருந்து எங்களது உரிமைகளை பாதுகாக்க முடியும். இதை மின்னலிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. நான் அதை திரும்ப திரும்பவும் சொல்லுகின்றேன். இந்த மக்கள் இந்த முறை மைத்ரிபால அவர்களை ஜனாதிபதி ஆக்குவதனூடாகவோ அல்லது மஹிந்த ராஜபக்ச அவர்களை ஜனாதிபதி ஆக்குவதனூடாகவோ எங்களுடைய உரிமைகளை நாங்கள் அடைந்து கொள்ள முடியாது. ஜனவரி 8ஆம் தேதிக்கு பின்னர் கூட அலுத்கமை போன்று வேறு பிரச்சனைகள் அதாவது ஏற்படாது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதங்களும் இல்லை. ஏனென்று சொன்னால் இன்று எந்த ஒரு அரசியல் தலைமைத்துவங்களும் நாங்கள் உத்தரவாதத்தை, அதாவது சிறுபான்மை மக்கள் உத்தரவாதங்களை பெற்றுக்கொண்டு எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் ஆதரவை தெரிவிக்கவே இல்லை. அவர்களுடைய ஒப்பந்தங்களிலே பார்த்தால் ஒவ்வொரு சில காரணங்கள் தான் இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இந்த மின்னலிலே நான் நினைக்கின்ற அந்த அலுத்கமை பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசினீர்கள். அலுத்கமை பிரச்சனையை பற்றி பேசுகின்ற போது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்லம் அவர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த மின்னலிலே கலந்து கொண்டு நானும் அவருடன் வந்திருந்தேன். அவர் இந்த அலுத்கமை பிரச்சனை வருவதற்கு முன்னர்
பல நாட்களுக்கு முன்னர் டிஐஜியிடம் கதைத்ததாகவும் அந்த டிஐஜி அதனை கேட்கவில்லை என்றும் அவர் இந்த மின்னலிலே கூறியிருந்தார். ஒரு துரஷ்டவசமான விடயம். ஆகவே இந்த அழுத்தமை பிரச்சனை ஏற்படாது என்று யாரும் அங்கு எதிர்பார்க்கவில்லை. அந்த அந்த பிரதேசத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினரை எதிர்பார்த்திருந்தார். ஆகவே இதற்கு அரசாங்கம் நான் நினைக்கின்ற உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அரசாங்கத்துக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படவில்லை. முஸ்லிம் அரசியல் அதை நாங்கள் பல புத்திஜீவிகளாக என்று பார்த்திருந்தால் உண்மையெல்லாம் வரவேற்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே உண்மையில் கலந்து கொண்ட அனைத்து புத்திஜீவிகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது என்று இவர்கள் அரசாங்கத்தில் இருந்தோடு அரசாங்க கதையை சூடு குடித்துக் கொண்டிருந்தார்களோ இன்று பார்த்து ரிஷாட் பதினவர்கள் உரையாற்றிய கூட அந்த பசில் ராஜபக்சே நட்பை இழந்து நான் துடிக்கிறேன் என்று பேசுகின்றார். பார்த்தீர்கள் அவர் அந்த ஆதங்க பேச்சு, ஏன்னா அவருக்கு உண்மையில் வேற விருப்பம் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலை நிர்பந்தம். ஏன்னா உனைஸ் ஃபாரூக் அங்கால போய்விட்டார். அவரை மோட்டார் சைக்கிளை தூக்கி மக்கள் செல்கிறார்கள். எனவே அங்கு ஒரு ஆசிரம் தான் மன்னார் மாவட்டத்தில் ஒரே ஒரு முஸ்லீம் உறுப்பினர் தான் வர முடியும். ஆனால் ரிஷாட் பதிலுக்கு நிறைய தமிழ் வாக்குகள் விழுந்திருக்கின்றன. ஆனால் தற்பொழுது பசில் ராஜபக்ச அவர்களின் ஏற்பாட்டில் அவர் செய்த தமிழர்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஏற்பாட்ட பிரச்சனையின் காரணமாக தமிழ் வாக்குகளை ரிஷாட் பதிலுக்கு விழாது. எனவே உனைஸ் ஃபாரூக் அங்கால் போனவுடன் அவருடைய செல்லக்கூடிய அதனால் தான் அவர் உண்மையில் இன்று கூட வந்து நேற்றைய கூட ஒரு உரையாற்றி வருகிறார். பசில் ராஜபக்ச நெருங்கிய நண்பர், நான் அவர் இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறேன். ஆனால் இன்று எல்லாரும் சொல்றாங்க ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை விட பலம் பொருந்திய ஒரு அமைச்சர் இந்த பசில் ராஜபக்ச அவர்கள் என்று. அவரால் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிறுபான்மை அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே ஒன்று தேர்தலில் இன்னாருக்கு நாங்கள் ஆதரவை தெரிவிப்போம் என்று சொல்லலாம். அதைவிட சிறுபான்மை மிக தெளிவான அரசியலாக சொல்லலாம். இன்னென்ன காரணங்களுக்காக இந்த தேர்தலை பகிஷ்கரிக்கிறோம் என்று சொல்லலாம். இன்னொரு மூன்றாவது வழிமுறை இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை இது, எங்களுடைய விஞ்ஞாபனம் இது, இதனை ஆதரிக்கின்ற வேட்பாளர் யார் என்று சொல்லுங்கள், நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் என்று சொல்லலாம். இந்த மூன்று அரசியல் விஞ்ஞான பகுப்பாய்வு முறைமை இந்த தேர்தலில் ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்பது எனக்கு புதிராகத்தான் இருக்கிறது. நான் சொல்ல வருகிற விடயம் தெளிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு இந்த அரசியலை பொறுத்தவரையிலே இந்த முறை 2010 ஆண்டு தேர்தலில் கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால் முஸ்லிம் தலைமைகள் சரத் பொன்சேகாவை ஆதரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அந்த தேர்தல் கூட எங்களுடைய கோரிக்கைகளை ஒரு நிபந்தனை அடிப்படையில் பேரம் பேசுகிற ஒரு தேர்தல் உத்தியாக பயன்படுத்தி இருக்கலாம். ஏன் இன்று வரை முடிவெடுக்காமல் காலம் கடத்துவதை விட எங்களுடைய கோரிக்கை இது என்று அவர்களுடைய விஞ்ஞாபனத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட எங்களுடைய கோரிக்கை இது என்கின்ற குறைந்த ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை கூட நடத்தி ஒரு அரசியல் கள நிலவரத்தை பரபரப்பானதாகவும் பொதுமக்களை அதே போன்றுதான் நான் இப்போ தற்போது கூற வேண்டிய நிலைமையில் உட்பட்டிருக்கின்றேன். தற்போது கரையோர மாவட்டத்தை பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று பேசப்படுகின்ற இந்த கரையோர மாவட்டம் நான் நினைக்கின்ற இந்த திவினக்கும சட்ட மூலத்தை நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களுக்கு தேவையாக இருந்திருந்தால், முஸ்லிம் காங்கிரசுக்கு தேவையாக இருந்தால் அது ஏற்படுத்தி இருக்கலாம். ஏன்னு சொன்னால் இவர்கள் எப்போதெல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைத்ததோ அந்த சந்தர்ப்பங்களை நடுவ விட்டிருக்கிறார்கள். நடுவ விட்டதன் பின்னர் ஏதோ ஒரு வகையில் தற்போது நிதானமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். நான் நினைக்கின்ற வரவேற்கத்தக்க விடயம் அவர்களின் சிந்தனைகள். நான் நினைக்கின்றேன் மக்களின் மனதிலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனை காணப்படவில்லை. அதே போன்று மக்களுக்கு நான் நினைக்கின்ற நல்லது செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த கட்சிகள், அதாவது முஸ்லிம் தலைமைத்துவங்கள் பல வருடங்களுக்கு முன்னரே இதனை செய்திருக்கின்றன. ஆனால் ஒன்றே ஒரு விடயத்தை புரிந்து கொண்ட முஸ்லிம் காங்கிரஸ் இந்த அரசிலே ஏனைய முஸ்லிம் தலைவர்களை வளைத்தாலும் முஸ்லிம் காங்கிரஸை இந்த அரசாங்கம் வளர்க்குமா என்பதை கேள்விக்குறி. ஆனால் ஏனைய முஸ்லிம் தலைவர்களை இன்று உண்மையில் முஸ்லிம் காங்கிரசின் வளர்ச்சியிலே பசில் ராஜபக்ச அவர்கள் தீவிரமாக எதிராக இருந்தது காரணம் ரிஷாட் பதுன் அவர்களை வளர்க்க வேண்டும். அதுதான் ரிஷாட் பதுன் என்று வெளியில் வந்தும் அவருடைய நண்பை என்னால் பிரிந்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று கூறுகின்ற அளவு காரணம் என்றால் ரிஷாட் பதுனுக்காக அந்த முஸ்லிம் காங்கிரஸ் எவ்வளவுக்கு நளினப்படுத்த வேண்டுமோ அதற்காண்டி பசில் ராஜபக்ச நளினப்படுத்தினார். அண்மையில் கூட ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தற்பொழுது அரசுடன் இருப்பதற்காக ஜனாதிபதியின் நெருங்கிய நண்பராக இருக்கின்ற சச்சின் வாஸ் குணவர்தன கூடாகத்தான் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார். இந்த சச்சின் வாஸ் குணவர்தன் அவர்களிடம் ஜனாதிபதியிடம் சென்று கூறியிருக்கிறார், பசில் ராஜபக்ச அவர்களை முஸ்லிம் காங்கிரசுடன் எந்த தொடர்பையும் வைத்திருப்பதை ரவுஃப் ஹக்கீம் விரும்பவில்லை என்பதை ஜனாதிபதியிடம் கூறுங்கள், உங்களுடைய தம்பியிடம் கூறுங்கள். ஏனென்றால் அவர் ரிஷாட் பதுனை வளர்ப்பதற்காக எங்களை அழிக்க முற்படுகிறார் என்பதனை கூறியிருக்கிறார். எனவே கூறிய பின்பு அதே போல பசில் ராஜபக்ச நேற்றையாம் பத்திரிகையில் பார்த்தால் முஸ்லிம் காங்கிரஸ் எங்களை விட்டு போகாது, செய்தி அநியாயம் எல்லாம் செய்து போட்ட அந்த கட்சிக்கு இனி எங்களை விட்டு போகாது பசில் ராஜபக்ச ஆங்கில பதவி தப்பி போனா
இவர்களும் துரோகிகள் என்ற பட்டத்தில் கட்டிவிடலாம் என்பதற்கு அவர் முன்கூட்டியே ஒரு அறிக்கையினை கொடுத்திருக்கிறார். இந்த தேர்தலிலே எங்களுடைய முஸ்லிம் அரசியலிலே நாங்கள் பார்த்த ஒரு பாரதூரமான பிரதிகூலம் என்று பார்க்கிற பொழுது கட்சி அரசியலுக்குள்ளே பாருங்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு தீர்மானத்திலும் மாகாண சபை உறுப்பினர்கள் இன்னொரு தீர்மானத்திலும் இருக்கிற ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலையை நாங்கள் இந்த தேர்தலில் தான் முஸ்லிம் அரசியலில் பார்த்தோம். இது கால வரையில் அப்படி ஒரு முரண்பாடு இருக்கவில்லை கட்சிக்குள். இல்லை ஏன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன். பாராளுமன்ற தேர்தல் ஒரு மாதத்தில், மாகாண சபை தேர்தல் 3 வருஷத்தில் மக்களை ஏதாவது போய் காட்டி விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் மாகாண சபை உறுப்பினர்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரியும் இதில் எடுக்கிற முடிவு சரக்கி சென்றா நாங்க வீட்டை இருக்க வேண்டி வரும். அதான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்ப cross பண்றாங்க. இப்பொழுது அனைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் cross பண்றதுக்கு காரணம் என்றால் எங்களுக்கு நாங்கள் திருப்பி அந்த கதிரில போய் இருக்கணும். ஆனா மாகாண சபையை பொறுத்த மட்டும் கிழக்கு மாகாண சபை இன்னும் 3 வருஷம் இருக்குது. அதுக்குள்ள ஏதாவது ஒரு இஷ்யூ போட்டுடலாம், நாங்க ஏதாவது ஒரு பள்ளி ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டு போயிடலாம். ஆனா இங்க அமைச்சர்மாருக்கு தெரியும் நான் 2 மாதம் அமைச்சரா இல்ல 6 வருஷம் அமைச்சரா இருக்கின்றது. கடைசி 6 வருஷம் அமைச்சரா இல்லாட்டியும் நான் எதிர்கட்சியில பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்கலாம். நான் ஒரு கேப்பை விட்டுட்டேன்டா, நான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். அதில் தான் இன்றைக்கு பாஞ்சடிச்சு இஞ்சால வரையினோம். விரும்பி வர இல்லை, விரும்பி வந்தா இப்படி அள வேண்டிய அவசியம் இல்லை. பட் இன்றைக்கு எதிர்கட்சி கண்ட பிரச்சாரம் எல்லாம் குடும்ப ஆட்சி, அண்ணன் மஹிந்த ராஜபக்ச, தம்பி பசில் ராஜபக்ச என்றுதான் பேசுகிறார்கள். ஆனால் இன்று பார்த்தால் ரிஷாட் பதன் அவர்கள் வந்து எனக்கு இவர் கூறியதை என்னால் தாங்க முடியவில்லை, இவருடைய பிரிவு என்னை வாட்டுகிறது, அவர் நெருங்கிய நண்பன், உத்தம மன்னன் என்று சொல்லிட்டு போனது. இந்த பீச்சை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கின்றீங்க ஒரு சட்டத்தரணி ரீதியில்? அவரோட உண்மையில் பசில் ராஜபக்ச ஒரு பலமே இல்லையா? இல்லை, இதில் தற்பொழுது நீங்கள் கடந்த மின்னலும் குறிப்பிட்டீர்கள் நான் நினைக்கிறேன். என்று சிலருடைய முகங்களை தேர்தல் மேடைகளில் பார்க்க முடியவில்லை. சிலருடைய முகங்களை வேண்டுமென்றே அரசாங்கம் மூடியிருக்கிறது. தாங்கள் செய்த தவறுகளுக்கான காரணத்தை அரசாங்கம் பகுப்பாய்வு செய்து தங்களுடைய ரிப்போர்ட்டை கையில் வைத்திருக்கிறது. நான் வெளிப்படையாக கூறுகிறேன், பசில் ராஜபக்ச அவர்களை காணவில்லை. ஏன் காணவில்லை? சிங்கள மக்கள் வெறுக்கிறார்கள். ஏன் வெறுக்கிறார்கள் என்றால் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்ட பொழுது கூட ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். நான் என்னை மறைமுக சொல்வதாக என்னுடைய மொழியாடலிலே நான் என்னை சரி காணவில்லை, இயற்கையாகவே அரசியல்வாதிகள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள். இட்ஸ் an open confession. ஒரு தெளிவான ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தின் போது வெளியிட்டிருக்கிறார். அவர் மறைமுகமாக சொல்ல வருகிற தற்பொழுது சில வேளைகளில் மனச்சாட்சி கேட்கிற கேள்விகளுக்கு இந்த முறை ஜனாதிபதியிடமிருந்து தேர்தல் மேடைகளிலிருந்து பதில் வருகிறது. இதுகால வரையில் மனச்சாட்சியினுடைய அடுத்த பிம்பம் அவருடைய மொழியாடலில் காணவில்லை. இந்த தேர்தலிலே நாங்கள் அவருடைய மனச்சாட்சியின் எதிரொலியை அவ்வப்பொழுது எக்கோ பண்ணுகிறது. இது ஒரு என்னவென்றால் எப்பொழுதும் இறைவனுடைய நாங்கள் ஆன்மீகத்தை நம்புவோம். நேச்சுரல் ஜஸ்டிஸ். உங்களுடைய ஆழ் மனம் தற்பொழுது இப்பொழுதுதான் ஜனாதிபதியினுடைய ஆழ்மனம் அரசியல் பேசுகிறது. இந்த ஆழ்மன அரசியல் அதே போன்றுதான் இன்று எங்களுடைய சிறுபான்மை தலைவர்களுடைய தற்பொழுது எடுக்கிற எந்த முடிவும் அரசியல் தற்கொலைக்கு சமமானது. இந்த முடிவினை எந்த முடிவாக இருந்தால் அரசாங்கத்தை எதிர்ப்பதாக முடிவெடுத்தாலும் அரசாங்கத்தை ஆதரிப்பதாக முடிவெடுத்தாலும் எங்களுடைய சிறுபான்மை கட்சி தலைமைகளை பொறுத்தவரை, குறிப்பாக முஸ்லிம் அரசியல் தலைமைகளை பொறுத்தவரையிலே தற்பொழுது இவர்கள் எடுக்கின்ற எந்த தீர்மானமும் அரசியல் தற்கொலைக்கு சமமானது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே போன்று நான் நினைக்கின்றேன், நீங்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டீர்கள், இந்த முஸ்லிம் நல்ல ஒரு விடயத்தை சுட்டி காட்டினீர்கள் இந்த மின்னல் நிகழ்ச்சியினூடாக. அதாவது இன்று முஸ்லிம் அரசியல் தலைமைத்துவங்கள் முந்தி அடித்துக் கொண்டு வருகின்றது. ஏனென்றால் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் என்ற வகையில். ஆனால் இப்போது உள்ள நிலையில், தற்போதைய நிலையில் முஸ்லிம் அரசியல்வாதிகள் இவ்வாறு ஓடி வருகின்றன. அதாவது நான் நினைக்கின்ற இந்த மின்னலில் நான் ஒரு தரம் கூறியிருந்தேன், முஸ்லிம் தலைமைத்துவங்கள் ஒரு காலப்பகுதியில் ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடமும் யார் அரசாங்கத்தின் செல்லப்பிள்ளையாக இருக்கின்றார்கள் அல்லது இருப்பது என்ற விடயத்தில் போட்டியிருந்தது. தற்போது எதிர்கட்சியிலே, அதாவது ஐக்கிய தேசிய கட்சிக்கோ அல்லது மைத்ரிபால
அவர்களை ஆதரிப்பதிலோ முந்தியடித்துக் கொண்டு ஓடி வருகின்றார்கள். ஆனால் இதில் கூட நாங்கள் வந்துட்டு கடந்த காலங்களை போன்று நாங்கள் செல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களிடம் எந்த விதமான நிபந்தனைகளோ சமூகத்துக்கான நிபந்தனைகள், அதாவது எங்களோட நிபந்தனைகள் இருந்தன. என்ன நிபந்தனைகள்? எங்களுக்கு இந்த அமைச்சு தர வேண்டும், இத்தனை அமைச்சுகள் தர வேண்டும், இதில் எத்தனை கேபினட் மினிஸ்ட்ரி, இதில் எத்தனை டெபுட்டி மினிஸ்ட்ரி என்ற விடயங்களில் தான் எங்களுக்கு குளறுபடிகள் இருந்தன. ஆனால் தற்போது அவ்வாறு இல்லாமல் முஸ்லிம் சமூகத்துக்கு தேவையான விடயத்தை கேட்கின்ற ஒரு நிபந்தனைகளுடன் இவர்கள் ஒத்து சென்று சமூகத்துக்கு கிடைக்க வேண்டியதை பெற்றுக் கொடுப்பார்களா என்றால் இது ஒரு நல்ல ஒரு சகுனமாக பார்க்கலாம். முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு விடிவு காலமாக பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் நான் நினைக்கின்றேன், எதிர்வரும் ஜனவரி 8ஆம் தேதி நடைபெற போன்ற தேர்தல் ஒரு முஸ்லிம் சமூகத்தை ஒரு சிக்கலான நிலைமையில் ஆழ்த்துகின்ற ஒரு தேர்தலாக இருக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். திருமணமலை ஜமாலியன் ஜிப்ரி கேட்கிறேன். உங்களுடன் ஸ்ரீலங்காவோட சின்ன கேள்வி என்னண்டா, இப்ப நீங்க ஒரு விஷயத்தை வந்திருக்கிறவங்களோட கேள்வி கேட்கும்போது அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் அளிக்கும் முதல் நீங்க அதுக்கு ஒரு வேற கதைகளை போட்டு விட்டுருக்கீர்கள். அந்த அவர்களோட பதிலை நாங்கள் உங்களை பார்த்துவிட்டு உங்களுடைய கேள்வி பெறுவோம். ஆகவே இந்த முறை முஸ்லிம்களுடைய விடயங்களில், அதாவது முஸ்லிம் சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய நலன்கள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயத்திலே அவர்கள் சில ஒப்பந்தங்களை செய்வதனூடாக நான் நினைக்கின்றேன் முஸ்லிம் சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவ்வாறு தவறுவார்களாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் நீங்கள் இந்த மின்னலிலே எவ்வாறு முஸ்லிம் சமூகத்துக்கு விழிப்பு கொடுத்து இந்த அரசியல்வாதிகள் மாற்றம் அடைவதற்கு முன்னர் அரசியல்வாதிகள் தங்களது இருக்கைகளை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக மக்களுடன் இணைந்து செயற்பட கட்சி மாறுகின்றார்களோ அதே போன்று அவர்களை துரத்தி அடிப்பதிலும் நான் நினைக்கின்ற இந்த மின்னல் ஒரு முக்கிய பங்கை வகிக்கும். அதே போன்று இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இந்த மின்னல், முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக நான் மின்னலுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு மின்னல் ஒரு நல்ல செய்தியை கொண்டு சென்றிருக்கிறது. கடந்த காலங்களிலே பள்ளி வாயில்கள் தாக்கப்பட்ட விடயங்களிலே அதே போன்று பல பல இன்னல்கள் ஏற்பட்ட சந்தர்ப்பங்களில் இந்த மின்னல் சில விடயங்களை வெளிக்காட்டி இருக்கின்றது. அதே போன்று இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு தற்போது செல்கின்ற அரசியல்வாதிகள் மைத்திரிபால சிறிசேன அவர்களை ஆதரிப்பதற்கு செல்கின்றவர்கள் கூட நிபந்தனைகள் வைத்து இதனை எதிர்காலத்தில் அடைந்து கொடுக்காத, அதனை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்காத சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கிறேன் இந்த மின்னலினூடாக அவர்களை ஓரம் கட்டுவதற்கு கூட நடவடிக்கை எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களிடம் இருக்கின்றது. ஒரு வாசகம் தெளிவாக சொல்லலாம். இன்று முஸ்லிம் தலைமைகளை பொறுத்தவரையிலே கப்பல் மூழ்குகின்ற கப்பலை விட மாலுமியினுடைய ஆயுள் காப்புறுதியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூகம் மூழ்கின்ற கப்பலாக இருக்கின்ற பொழுது மாலுமியுடைய ஆயுள் காப்புறுதியை பற்றி சிந்திப்பதற்கான தருணம் அல்ல. நீங்கள் கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது, அதற்கு தீர்வு காண வழிகிட்டால் நியாயமான மிக தெளிவான நேர்மையான அரசியல் முடிவுகளை எடுப்பதற்கு காலம் வழி சமைத்து தரும் என்பது என்னுடைய பணிவான. நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே வந்து நாங்கள் புத்திஜீவிகளை ஒரு மீட்டராக எடுத்திருந்தோம். அவர்களுக்கு மேல் நன்றியும் கூற வேண்டும். கடந்த கிழமையிலும் புத்திஜீவிகளை கூட நன்றி தெரிவித்திருந்தோம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்து இந்த முஸ்லிம் சமூகத்தின் மாற்றத்துக்காகவும் இந்த அமைச்சர்களை ஒரு செல்லாக்காசு ஆக்கி மக்களை ஒரு திசை திருப்பதற்கு இந்த நிகழ்ச்சியில் 2 வருடங்களாக பாடுபடுத்தவர்களை நாங்கள் மீட்டும் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த கடந்த 2 மின்னல் நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தியிருந்தோம். உண்மையில் அதற்காக நாங்கள் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு. உண்மையில் இன்று இந்த மின்னலில் பலர் கேட்டார்கள், கிழக்கு மாகாண சபையில் அரசை விட்டு வெளியில் வர சொன்னீர்கள், ஏன் இவர்களை வெளியில் வர சொல்லவில்லை? மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். நீங்கள் அடுத்த முறை பாராளுமன்ற மீண்டும் 5வது தரம் மின்னல் நிகழ்ச்சியை ரிப்பீட் பண்ணுகிறேன். பாராளுமன்ற கதிரைகளில் இருக்க வேண்டிய என்ற ஆசை இருந்தால் முடிவெடுங்கள். இல்லை, மக்களின் தீர்மானத்துடன் நீங்களும் சங்கமமாகி விடுவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி.